நாம் இந்த ஒரு சந்தியின் வெள்ளிக்கிழமை ஆராதனை தொடங்குவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் கிருபை நிறைந்த கடவுளே, உம்முடைய கிருபை இந்த மண்ணுலக வாழ்விலே மனிதனாய் இருக்கிற எங்களுடைய வாழ்வுக்கு முன்பாக சிலுவையின் மூலமாய் உம்முடைய கிருபை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. இந்த சிலுவை நான் சுமக்க வேண்டிய சிலுவையை நீர் ஆண்டவரை எங்களுக்காக சுமந்திருக்கிறீர். இந்த சுமப்பின் வழிபாடு வழியாக கடவுளைமை நோக்கி நாங்கள் மன்றாடி இந்த ஆராதனை வழிபாட்டை ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. கிருபை நிறைந்த கடவுள் கிருபையாய் கொடுத்த வாழ்வுக்காக நன்றியோடு நினைத்து இந்த வழிபாட்டுக்குள்ளாக ஆண்டவரை நாங்கள் பாடுகிற பாடல்களும் வாசிக்க போகிற திருமுறை பகுதிகளும் கர்த்தருடைய திருச்செய்தியும் எங்களுக்கு ஆசீர்வதித்து அருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. இந்த வழிபாட்டிலே ஆண்டவரே செய்தி அளிப்பவர் எங்களுடைய ஐஎல்சியுடைய மூத்த போதகர் அருள் திரு ஜான் கிருபாகரன் ஆயர் வழியாக உம்முடைய திருச்செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்க உம்முடைய கிருபை எங்களுக்கு வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம். இந்த நாளில் வந்தவர்கள், வர தவறி போனவர்கள், வருவதற்காக ஆயத்தப்படுகிற அத்தனை உள்ளங்களுக்காக வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே இந்த வழிபாட்டுக்குள்ளாக ஆண்டவர் வந்து வழிபடவும், ஆண்டவரை துதிக்கவும், போற்றவும், வணங்கவும் நீர் தந்து ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. பாடுகிறவர்களுக்காக, இசைக்கருவி வாசிக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரம் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய தெய்வீக பிரசனத்தினாலே வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நாம் ஆண்டவரை போற்றும்படியாய் 202வது ஞான பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு உமதைந்து காயம் நோவும் சாவும் எனக்கு எந்த போரிலும் சகாயம் ஆறுதல் மாவது உம்முடைய வாதையின் நினைவு என் மனதின் இச்சை மாளுவதற்காக என்னிலே தரிப்பதாக தனக்கின்பமான வாழ்வை மாமிசம் இச்சிக்கச்சே என்ன குமுடைய தாழ்வை நீனை பூட்டும் இயேசுவே சாத்தான் என்னை சுற்றுகில் உம்முடைய கைகளில் உள்ள அச்சை நான் நம்பட்டும் இயேசுவே அதை துரத்தும். லோகம் தன் சந்தோஷமான நரக வழியிலே என்னை கூட்டிக் கொள்வதான மோசத்தில் நான் இயேசுவே உமது யாகுல பாரத்தை தியானிக்க எனிதயத்தை அசையும்
அப்போ மோசங்கள் கலையோ. எந்த சமயத்திலேயும் உம்முடைய காயங்கள் எனக்கான குணம் செய்யும் என்பதே என் ஆறுதல். ஏனெனில் நீர் எனக்கு பதிலாய் மறித்தது என்னை எந்த அவதிக்கும் நீங்களாக்கி விடுவீகோ. நீர் மறித்ததாலோர் காலம் சாவை ருசி பாரேனே. இதை முழு மனதாலும் நான் நம்பட்டும் இயேசுவே. உமது அவஸ்தையும் சாவின் வேதனைகளும் நான் பிழைக்கிறதற்காக எனக்கு பலிப்பதாக. இயேசு உமதைந்து காயம் நோவும் சாவும் எனக்கு எந்த போரிலும் சகாயம் ஆறுதலும் மாவது முடிவில் விசேஷமாய் என்னை மீட்ட மீட்பராய் என்னை ஆதரித்தன்பாக அங்கே சேர்த்து கொள்வீராக. நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்றது முழுவதுமாய் ஆண்டி சேர்ந்து நமது பாவங்களை இவர் கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம் வாருங்கள். நமக்கு சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கிடுவேன் என்றேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாகிய நாங்கள் சுபாவத்தின்படி பாவலர்களும் தீட்டுள்ளவருமாய் இருக்கிறோம் என்றும் மனதனாலும் வாக்கையினாலும் நடக்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்றிருக்கத்தில் அடிகளும் போக வருகிறோம். அளவில்லாத இறக்கம் உள்ள கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்த உமது ஒரே பேரான குமார நிமித்தம் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். உமது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி உம்முடைய சித்தத்தின் அடியாரையும் உம்முடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படிதலையும் பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இதயங்களில் அதிகப்பட்டிருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, ஆமென்.
சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பெறான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்தை ஒப்புடுத்தி நிமித்தும் பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களுக்கும் கடவுளின் பிள்ளைகளாம்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருள வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடினால் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கு கிருபை செய்தருளும். 57ஆம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிக்கப்போம். சங்கீதம் 57. Response reading is taken from the book of Psalm 57. எனக்கு இரங்கும் கடவுளே, எனக்கு இரங்கும். என் ஆத்துமா உம்மிடம் அடைக்கலம் புகுந்திருக்கிறது. ஆபத்துக்கள் கடந்து போக மட்டும் உமது சட்டைகளின் நிழலில் வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கடவுளாகிய உன்னதமான கடவுளை நோக்கி கூப்பிடுகிறேன். என்னை நசிக்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவன் பரலோகத்திலிருந்து உதவி அனுப்பி என்னை இரட்சிப்பார். கடவுள் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். நான் சிங்கங்களின் நடுவில் இருக்கிறேன், தீயை இறைக்கிற மனுப்புகளுக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளுமாம், அவர்கள் நாவு கருக்கான பட்டயம். கடவுளே, வானங்களுக்கு மேலாக உயர்த்தருளும். உமது மகிமையும் பூமி அனைத்தும் மேலும் இருப்பதாக. என் கால்களுக்கு வலை ஆயத்தம் செய்தார்கள், என் ஆத்துமா தொய்ந்து போச்சு. எனக்கு முன்பாக குழியை வெட்டினார்கள், அவர்களே அதன் நடுவில் விழுந்தார்கள். என் மனம் உறுதியாயிருக்கிறது கடவுளே, என் மனம் உறுதியாயிருக்கிறது. நான் பாடுவேன், புகழ்ந்து பாடுவேன். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அருணோதயத்தை விழிக்கச் செய்வேன். ஆண்டவர், ஜனங்களுக்குள்ளாக உமக்கு நன்றி செலுத்துவேன். ஜாதிக்குள்ளே உம்மை புகழ்ந்து பாடுவேன். உமது கிருபை வானங்கள் பரியந்தமும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகின்றன. சேர்ந்து படிப்போம். கடவுளே, வானங்களுக்கு மேலாக உயர்த்தருளும். உமது பூமி அனைத்தும் மேல் இருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகங்களால் இருக்கிற பாடியே. ஆமென். வாழ்வளிக்கும் திருவார்த்தைகளை வாசித்து கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக பாடல் புத்தகத்திலே 68ஆம் பக்கத்தில் இருக்கிற அத்தனாசியஸ் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் அதை சேர்ந்து முறைமுறையாக வாசிப்போம். ரட்சிப்படைய விரும்புகிறவன் எவனோ அவன் திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசத்தை எல்லாவற்றும் முதன்மையாய் பற்றி கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை பழுதின்றி முழுமையும் அனுசரியாதவன் என்றைக்கும் கெட்டுப்போவான் என்பதற்கு சந்தேகமில்லை. திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசமாவது தேவத்துவ ஆட்களை களவாமலும் தேவத்துவத்தை பிரியாமலும் ஏக கடவுளை திருத்துவமாகவும் திருத்துவத்தை ஏகத்துவமாகவும் வணங்க வேண்டும் என்பதே. பிதாவானவர் ஒருவர், குமாரனானவர் ஒருவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர். ஆனாலும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒரே தேவத்தன்மையும் சம மகிமையும் சம நித்திய மகத்துவமும் உண்டு. பிதா எப்படிப்பட்டவரோ குமாரன் அப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியும் அப்படிப்பட்டவர். பிதா படைக்கப்படாதவர், குமாரன் நித்தியர். ஆகிலும் 3 நித்திய பொருட்கள் இல்லை, நித்திய பொருள் ஒன்றே. அப்படியே 3 அளவிடப்படாத பொருட்கள் இல்லை, 3 படைக்கப்படாத பொருட்கள் இல்லை. படைக்கப்படாத பொருள் ஒன்றே, அளவிடப்படாத பொருள் ஒன்றே. அப்படியே பிதா சர்வ வல்லவர், குமாரன் சர்வ வல்லவர், பரிசுத்த ஆவியும் சர்வ வல்லவர். ஆகிலும் 3 சர்வ வல்ல பொருட்கள் இல்லை, சர்வ வல்ல பொருள் ஒன்றே. அப்படியே பிதா கடவுள், குமாரன் கடவுள், பரிசுத்த ஆவியும் கடவுள். ஆகிலும் 3 கடவுள் இல்லை, கடவுள் ஒருவரே. அப்படியே பிதா கர்த்தர், குமாரனும் கர்த்தர், பரிசுத்த ஆவியும் கர்த்தர். ஆகிலும் 3 கர்த்தர் இல்லை, கர்த்தர் ஒருவரே. இம்மூவரில் ஒருவரை தனித்தனியாக கடவுள் என்று கர்த்தர் என்று அறிக்கையிட வேண்டும் என்று கிறிஸ்தவ மார்க்கம் சத்தியம் கட்டளிட்டு இருக்கிறது போல 3 கடவுள்கள் ஒன்றென்றும் 3 கர்த்தர்கள் ஒன்றென்றும் சொல்லக்கூடாது என்று திருச்சபைக்குரிய பொதுவான சித்தாந்தம் கட்டளையிட்டிருக்கிறது. பிதா ஒருவரால் உண்டாக்கப்பட்டவரும் அல்ல,
படைப்பிக்கப்பட்டவரும் அல்ல, பிறப்பிக்கப்பட்டவரும் அல்ல. குமாரன் பிதாவினாலே இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, படைக்கப்பட்டவரும் அல்ல, பிறப்பிக்கப்பட்டவரே. பரிசுத்த ஆவி பிதாவினாலும் குமாரனாலும் இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, படைக்கப்பட்டவரும் அல்ல, பிறப்பிக்கப்பட்டவரும் அல்ல, புறப்படுகிறவரே. ஆகையால் 3 பிதாக்கள் இல்லை, ஒரே பிதாவும், 3 குமாரர் இல்லை, ஒரே குமாரனும், 3 பரிசுத்த ஆவிகள் இல்லை, ஒரே சமநித்தியரும் சரி சமனருமாம். ஆதலால் மேற்சொல்லியபடி எல்லாவற்றிலும் ஏகத்துவம் திருத்துவமாகும், திருத்துவம் ஏகத்துவமாக வணங்கப்பட வேண்டும். ஆனபடியால் ரட்சிப்படைய விரும்புகிறவன் திருத்துவத்தை குறித்து இப்படியே நினைக்க வேண்டும். மேலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனுஷ அவதாரத்தை குறித்து சரியானபடி விசுவாசிப்பதும் நித்திய ரட்சிப்படைவதற்கும் அவசியமாயிருக்கிறது. நாம் விசுவாசித்து அறிக்கையிடுகிற சரியான விசுவாசமானது தேவகுமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து கடவுளும் மனுஷனுமாய் இருக்கிறார். உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே அவர் ஜெனிப்பிக்கப்பட்டு பிதாவின் தன்முடியாக கடவுளாகவும் உலகத்தில் பிறந்த தம்முடைய தாயின் தம்முடைய மனுஷனாகவும் இருக்கிறார். குறைவற்ற கடவுளாயும் பகுத்தருடைய ஆத்துமாவும் நரதேகமும் பொருந்திய குறைவற்ற மனுஷனுமாய் இருக்கிறார். தேவ தன்மையின்படி பிதாவுக்கு சரியானவர், மனுஷ தன்மைக்குப்படி பிதாவுக்கு தாழ்ந்தவர். அவர் கடவுளும் மனுஷனுமாய் இருந்தும் இருவராய் இல்லாமல் கிறிஸ்து என்னும் ஒருவராகவே இருக்கிறார். தேவத்தன்மை மனுஷத்தன்மையாய் மாறினதினால் அல்ல, தேவத்துவத்தில் மனுஷத்தன்மை சேர்த்து கொண்டதினாலே ஒருவராய் இருக்கிறார். 2 தன்மையும் கலந்ததினாலே அல்ல, ஒருவராக பொருந்ததினாலேயே முற்றும் ஒருவராயிருக்கிறார். பகுத்தருடைய ஆத்மா சரீரம் பொருந்தி ஒரே மனுஷனாய் இருப்பது போல கடவுளும் மனுஷனும் பொருந்தி ஒரே கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் நமக்கு ரட்சிப்புண்டாக பாடுபட்டு பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தருளினார். அவர் பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுள் வலது பாசில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரும் மரித்தோர் நியாயத்திற்கு வருவார். அவர் வரும்பொழுது சகல மனுஷரும் தங்கள் சரீரங்களோடு எழுந்து தங்கள் கிரியைகளை குறித்து கணக்கு ஒப்புவிப்பார்கள். நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனையும், தீமை செய்தவர்கள் நித்திய ஆக்கினைக்குள் அடைவார்கள். திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசம் இதுவே. இதை ஒருவன் உண்மையாய் விசுவாசியாவிட்டால் ரட்சிப்படையான். மீண்டுமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் 212வது ஞான பாடலை பாடி நாம் செய்திக்குள்ளாக நம்முடைய சிந்தனையை ஆயத்தப்படுவோம். சோதனை கோட்பாட்டோரே கெத்செமனே தோட்டத்தில் மீட்பர் ஆத்துமா போரை சற்று நேரம் பார்க்கையில் அவர் துயரம் கண்டு ஜெபிக்க நன்று கோட்டை மாளிகையிலே நம் ஜீவாதி பதிதான் நியாயம் தீர்க்கப்படவே கண்டு அவர் தூயர சிலுவை சுமக்கவோ அவரிடம் கற்கவோ. கல்வாரி மலையிலே ஏறி அவர் பாதத்தில் தொழுது முடிந்ததே என்னும் சத்தத்தை நீக்கேள் வாக்கியமாக சாகவோ அவரிடம் கற்கவோ. காலமே கல்லறைக்கு வந்த போது அவரும் அங்கில்லை என்று காண
யாரோ எடுத்தார்களோ கிறிஸ்து ஏற்றார் நமக்கோ உயிர் தெழுதல் வரும். ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் நம்முடைய திருச்சபைக்கு இறைச்செய்தியை கொடுப்பவர் நம்முடைய ஐஎல்சியுடைய மூத்த போதகரும் எங்களுக்கெல்லாம் முன்னோடியுமாக இருக்கிற அருள் திரு ஜான் கிருபாகரன் ஆயர் அவர்கள். நம்முடைய கீழ்முருகி பகுதியிலே செந்தாமரை நகர் திருநெற்றி லூத்தரன் திருச்சபையினுடைய ஆயராக இப்பொழுது ஊழியம் செய்து வருகிறார். எனவே அழைத்த மாத்திரத்திலே அருமை ஆயர் அவர்கள் உடனே நான் வருகிறேன் என்று சொன்ன மனமுகுந்து என்னிடத்திலே சொன்னார்கள். எனவே அவரை வருக என்று வரவேற்று இறை செய்தியை நாம் கேட்போம். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அடியார் மேல் இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அடியார் மேல் இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அடியாருக்கு சமாதானத்தை தாரும். இந்த மாலை வேளையில், இந்த ஒரு சந்தி வெள்ளியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள தெரிந்து கொண்ட கடவுளுடைய வசனம் இது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். Galatians chapter 3 verse 1. பக்தி இல்லாத கலாத்தியாரே, உங்களை மயக்கியவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்முன் வைத்து காட்டப்பட்டிருக்கிறாரே என்பதுவே. இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ளுகின்றேன். இந்த நாளில் இந்த ஒரு சந்தி வெள்ளியில் உங்களோடு செய்தியை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த ஆயர் அவர்களுக்கும், இந்த திருச்சபையின் தலைவர், பொருளாளர், செயலாளர் மற்றும் முகாமை மன்ற பெரியவர்கள், திருச்சபையின் குடும்பங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இதயபூர்வமான நன்றிகளை நான் கூறிக்கொள்கின்றேன். பல நூற்றாண்டுகளாக பல கோடிகள் செலவு செய்து பல ஆயிரம் நற்செய்தியாளர்கள் பல்வேறு முறைகளின் வாயிலாக நற்செய்தி அறிவித்தும் மக்களின் இதயங்களை தொடாததற்கு காரணம் என்ன என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல். பெருவாரியான மக்களுடைய இதயங்களிலே நற்செய்தி போய் சேராததற்கு காரணம் பல உண்டு. அடிப்படை காரணம் என்னவென்றால், நற்செய்தி என்கின்ற தெளிவு பல நற்செய்தியாளர்களிடத்தில் இல்லாது இருப்பதுதான் காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கலாத்திய திருச்சபை சிலுவையின் செய்தியை விட்டுவிட்டு வேறு எதையோ நற்செய்தி என்று ஏற்றுக்கொண்ட அவல நிலையை கண்டு மனம் நொந்து புலம்பி அவர்களுக்கு எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்முன் வரைந்து காட்டப்பட்டு இருக்கிறாரே. சட்டத்தை கடைபிடிப்பதினால் புண்ணியம் தேடுதல் என்ற அடிப்படையில் அறிவிக்கப்படும் நற்செய்தி சிலுவைக்கு ஏற்புடைய ஒரு செய்தி அல்ல. சட்டத்தை கை கொண்டால் நன்மை கிடைக்கும் என்று யூத தலைவர்கள் போதித்தார்கள். இந்த போதனை மக்களை தேவையற்ற மமதைக்கு வழிநடத்தும் என்று அறிந்த பவுல் இதை விட்டுவிட்டு சிலுவைக்கு நேரான செய்தியை மக்களுக்கு போதிக்கின்றார். கடவுளுடைய துன்புறும் அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்ற சிலுவையின் வழியே விளங்கும் இறை அருளையும் அவர் மகத்துவத்தையும் அவர் வழியே வந்து மக்களை ஏற்றுக்கொண்டதையும் பவுல் தன்னுடைய நிருபத்தில் அவர் கோடிட்டு காண்பிக்கின்றார். தன்னுடைய நிருபத்தில் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ வல்லமை என்று பவுல் சொல்லுகிறார்.
பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்தவத்தினுடைய இரண்டாவது ஸ்தாபகர், த செகண்ட் பவுண்டர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லுவார்கள் பவுலை குறித்து. 1 கொரிந்தியர் 1 வசனத்தில் சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுகிறார். கலாத்தியர் 6 வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி அல்லாமல் வேறொன்றையும் பற்றி நான் பெருமை பாராட்ட முடியாது என்கின்ற ஒரு கருத்தை பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக தன்னுடைய நிருபத்திலே படியிட்டு காண்பிக்கின்றார். அடையாளங்களையும் தத்துவங்களையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு சொல்கின்ற வார்த்தை, சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோது தேவ வல்லமை என்கின்ற கருத்தை ஆழமாக திருச்சபைக்கு பதிவு செய்கின்றார் பவுல் அப்போஸ்தலன். கிறிஸ்தவம் சிலுவையை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை, த கிராஸ் சென்டர் லைஃப் என்று சொல்லுவார்கள். சிலுவையில் வெளிப்பட்ட கடவுளை மையமாக கொண்ட வாழ்க்கை, கடவுள் சிலுவையிலே வெளிப்படுத்திய கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கை, சிலுவையில் கிறிஸ்துவை வெளிப்படுத்தின அன்பை மையமாக கொண்ட வாழ்க்கை. இந்த தபசு நாட்களிலே கல்வாரி நாதனை நோக்கி நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி இயேசுவின் திருவடி அருகிலே அவர் நமக்காக பாடுபட்டார், பாவிகளுக்காக அவர் பாடுகளை அனுபவித்தார் என்று மன வருந்தி இறை உணர்வுக்குள்ளும் இறை உறவுக்குள்ளும் வாழ்வது நல்லது என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த உறவிலே நம்மை உறுத்தி கொள்வது மட்டுமல்ல, நம்மை வருத்தி கொள்வது மட்டுமல்ல, நம்மை திருத்திக் கொள்வது மட்டுமல்ல, இறைவனிடத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை வேத பகுதி மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. மக்களின் மனங்களிலே நிறைந்திருக்கும் தனியாத தாகத்துக்கு தாகம் தீர்க்கும் ஒரு ஊற்றாக திகழ்வதுதான் சிலுவை என்பதை மனதிலே நாம் ஏற்க வேண்டும். மனுகுலத்தின் பாவ பெருமூச்சுக்கு கடவுளின் பதில் சிலுவை. பிஷப் ஸ்டீபன் நீல்ஸ் என்பவர் சொல்லுகின்ற பொழுது, இறையலின் வரலாற்றை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மையமாக இருக்கிறது என்று சொல்லி பதிவு செய்கின்றார். ஆரம்பத்திலே நம்பிக்கையற்ற மக்கள் குலத்தின் நிலைக்கு காரணமான சிலுவை கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலின் மூலம் நம்பிக்கையையும் நீதியையும் அளிக்கின்ற தளமாக மாற்றம் பெற்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 2 வசனத்தில் சிலுவையில் அறையுண்ட அவரையே என்று வேறொன்றை உங்களுக்குள் நான் அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்தவத்தினுடைய நடுநாயகம் எது என்று சொன்னால் ஆண்டுடைய சிலுவை, அந்த சிலுவை பாடு மரணம் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ விசுவாசத்தின் மையம் சிலுவை. அனைத்து கிறிஸ்தவ இறையலுக்கும் சிலுவை பற்றிய இறையல் திறவுகோலாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலுவையை குறித்து சொல்ல வேண்டுமானால் the cross is a symbol of love என்று சொல்லலாம். சிலுவை ஒரு அன்பின் அடையாளமாக நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. சிலுவை அன்பு என்று சொல்லும் பொழுது நமக்கு நினைவுக்கு வர வேண்டிய ஒரு வசனம் யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்துல அன்பு கூர்ந்தார். இப்ப சிலுவை இயேசுவின் அன்பை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக அது நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 5:8 வசனத்துல நாம் பாவிகளாக இருக்கின்ற பொழுது இயேசு நம்மேல் கொண்ட அன்பை இரக்கத்தை கல்வாரி சிலுவையிலே வெளிப்படுத்தினார் என்ற ஒரு சத்தியத்தை அந்த பகுதியில நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பா சுந்தரனார் என்கின்ற ஆசிரியர் சொல்லுவார், அன்பே புரிந்தென்றும் அப்பன் அருள் காட்டவே என்பேசு வந்தார் உலகு என்று சொல்லுகின்றார். யோவான் 1:16 வசனத்தை தந்தையை காட்டிட மந்தையை மீட்டிட வந்தது வானமுத வாழ்வு என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உலக மக்கள் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த கல்வாரி அந்த மலையிலே நமக்காக சிலுவை பாடுகளை ஏற்றவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சிலுவையில அவருடைய அன்பை நாம் பூரணமாய் அனுபவிக்கும்படியான ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்தார் என்பதை the cross is a symbol of love என்கிற சத்தியம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இரண்டாவது காரியம், நீங்கள் சிலுவை குறித்து அறிந்து கொள்ள வேண்டுமானால் the cross is a symbol of victory என்று சொல்லலாம். ஒரு வெற்றியின் சின்னமாக கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
அதாவது பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல சிம்பிள் ஆஃப் விக்டரி என்று சொல்லும் பொழுது கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு பகிரங்கமாக கோலமாக்கி சிலுவையிலே அவற்றின் மேல் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனைவருடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாய் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக பாடுகளை ஏற்றார் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அவருடைய வெற்றி நமக்கு கொடையாக கொடுக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளவே, அந்த வெற்றியை நாம் ஆண்டவரின் உயிர்ப்பின் நாளில மிக விமர்சையாக நாம் கொண்டாடுகிறோம். ஏனென்று சொன்னால் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15வது வசனத்துல மரணத்தின் வல்லமையுடைய பிசாசானவனை தமது மரணத்தில் அழுக்கும்படி மரண பயத்திலே இருக்கின்றவர்களை அவர் விடுதலையாக்கும்படியாக அவர் நம்மை போல மனிதனானார் என்ற ஒரு சத்தியத்தை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆக மனுக்குல மக்களை பாவத்திலிருந்தும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் பிசாசின் வல்லமையில் இருந்தும் விடுதலையாக்கும்படியாக சிலுவையிலே மரித்து வெற்றி சிறந்த ஆண்டவருடைய சிலுவை நமக்கு ஒரு வெற்றியின் சின்னம் என்பதை நம்முடைய உள்ளத்தில் நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இந்த பகுதியில the cross is the sacrifice என்று சொல்லலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் சொன்ன உடனே உங்களுக்கு நினைவுக்கு வரும், தம்மை கடவுளுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகின்ற ஒரு சத்தியம். ஆக ஒரு அன்பின் சின்னமாக, ஒரு தியாகத்தின் சின்னமாக, ஒரு வெற்றியின் சின்னமாக சிலுவை காட்சியளிக்கிறது என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆக சிலுவை நம் கண் முன்பாக இருக்கிறது, உடைய கண்முன் வரைய காட்டப்பட்டு இருக்கிறாரே என்று சொல்லும் பொழுது, சிலுவையை காணுகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய பாவங்களை நாம் வெறுத்து பாவத்துக்காக மனவருந்தி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து நம்முடைய பாவங்களை விட்டு இறைவனோடு நாம் ஒப்புரவாக வேண்டும் என்ற சத்தியம் நம்முடைய உள்ளத்தில் எழ வேண்டும் என்பதைத்தான் சிலுவை நமக்கு நினைவுபடுத்தி சொல்லுகிறது. சிலுவையை பார்க்கின்ற பொழுதெல்லாம் நான் பாவி என்கின்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். பேதுரு சொல்லுகிறார், நான் பாவிகளிலே பிரதானவன் என்று சொல்லுகிறான். பவுல் சொல்லுகிறார், பாவிகளிலே நான் பிரதான பாவி என்று சொல்லுகிறார். ஆயக்காரன் சொல்லுகிறார், நான் பாவியான மனிதன் என்று. அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை நம்முடைய உள்ளத்துல எழ வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, சிலுவையை காணுகின்ற பொழுதெல்லாம் சங்கீதக்காரன் சொல்லுகின்றபடி என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி நம்முடைய பாவங்களை நாம் அருவருக்க கூடியவர்களாக, நம்முடைய பாவங்களை விட்டுவிடக்கூடியவர்களாக, அழுது புலம்புகின்றவர்களாக நாம் சிலுவை நோக்கி பார்க்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற சத்தியம். ஒருவேளை ஆண்டவர் பட்ட பாடுகளை யோசித்து பாருங்கள், எவ்வளவு பாடுகளை அவர் பட்டு இருக்கிறார். சுந்தரனார் சொல்லுகிறார், ஆணியும் முள்முடியும் அல்லும் கசையடியும் காணில் ஒரு கல்லும் அழும் என்று சொல்லுகின்றார் சுந்தரனார். ஒரு தமிழ் பேராசிரியர், தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய அவர் 1330 குறள்களை போல வேதாகமத்தின் உண்மைகளை குறள் வடிவிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகின்றார், ஆணியும் முள்முடியும் அல்லும் கசையடியும் காணில் ஒரு கல்லும் அழும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாடுகளை பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் குத்தப்பட வேண்டும், நம்முடைய பாவங்கள் அருவருக்கப்பட வேண்டும் என்ற சத்தியத்தை இந்த பகுதியில நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். முள்கிடம் சூட்டப்பட்டவராக அவமரியாதையும் அவமானத்தையும் கசையடிகளையும் பட்டார். இந்த சிந்தனையோடு நமக்கு சிலுவையின் வழியாக நாம் பெற்றுக்கொள்கின்ற செய்தி அன்பும் நீதியும் பின்னி பிணைந்ததுதான் சிலுவை என்ற உண்மையை முதலாவது நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பும் நீதியும் பின்னி பிணைந்திருக்கின்ற ஒரு இடம்தான் சிலுவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அன்பு சிலுவையில நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மேல் கொண்ட அன்பை, இரக்கத்தை சிலுவையில வெளிப்படுத்தினார் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆக சிலுவை இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற உண்மை எது என்று சொன்னால், பகிர்தலின் அன்பை, தன்னை இழக்கின்ற அன்பை, தன்னலமற்ற அன்பை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இயேசு சிலுவையில நமக்கு பகிர்ந்தளித்த அன்பு, நான் உங்களில் அன்பு கூறுவதை போல நீங்களும் என்னிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்ற உண்மையை சிலுவையில் அவர் கற்றுக் கொடுத்தார். தன்னை இழக்கின்ற அன்பு, நாம் பிறருக்காக இழக்க வேண்டும். நான் வாழ வேண்டுமெனில் இயேசு என்னில் வாழ வேண்டும் என்ற ஒரு பாடல் உண்டு. நான் சாக வேண்டுமெனில் அவர் வாழ வேண்டும், அவர் வாழ வேண்டுமெனில்
நான் சாக வேண்டும். ஆண்டவர் சொன்னார். அப்போ தன்னை இழக்கின்ற அன்பை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்காக அல்ல, என் குடும்பத்திற்காக அல்ல, என் சமூகத்துக்காக அல்ல, இந்த உலகத்திற்காக நான் அன்பு காட்ட வேண்டும் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நன்றாக தெரியும், சமூக பணிக்கும் இறை பணிக்கும் வித்தியாசம் தெரியும். சமூக பணி என்ன, இறைப்பணி என்று இறைப்பணி என்றால் என்ன? இறைப்பணி என்றால் என்ன? இயேசுவை பற்றி கற்றுக் கொடுப்பது. அப்ப சமூக பணி என்பது இயேசுவை பற்றி கற்றுக்கொள்வது இறைப்பணி. சமூக பணி என்பது தெரிஞ்சவங்க சொல்லுங்க, முடிச்சிடுறேன். சமூக பணி இயேசுவை கற்றுக்கொள்வது இறைப்பணி, சமூகத்தில் இயேசுவை காட்டுவது சமூக பணி. இயேசுவை காட்டணும். நம்முடைய சொல்லிலும் செயலிலும் வாழ்விலும் இயேசுவை நாம் பிரதிபலிக்க கூடியவர்களாக. we are the little Christ. நாம் குட்டி கிறிஸ்தவர்கள். ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக காண்பித்த அந்த அன்பையும், தன்னை இழக்கின்ற அன்பையும், தன்னலமற்ற அன்பையும் இந்த உலகுக்கு காண்பிக்கும்படியாக கடவுள் உங்களையும் என்னையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே தான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து என்னில் அன்பு கூர்ந்து தன்னையே எனக்கு தந்ததினாலே நான் கடவுளின் குமாரனில் விசுவாசித்து வாழ்கிறேன் என்ற ஒரு கருத்தை இங்கே பவுல் நமக்கு பதிவு செய்கின்றார். பிரியமானவர்களே, ரோமர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, நாம் பலவீனராய் இருக்கும் பொழுதே கிறிஸ்து குறித்த காலத்திலே அவபக்தருக்காக அவர் மரித்தார். அவர் நமக்காக, நம்மை மீட்கும்படியாக, பாவிகளுக்காக இயேசு மரித்தார். கடவுள் தம்முடைய சொந்த அன்பை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தார் என்பதை எல்லாம் இந்த நாளிலே தெளிவாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆக அன்பும் நீதியும் பின்னி பிணைகின்ற ஒரு இடம்தான் சிலுவை என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஒப்புரவாக்குதலின் ஒருமைப்பாட்டை பரிணமிக்கின்ற இடம் சிலுவை. அதாவது ஒப்புரவாக்குதலும் ஒருமைப்பாடும் பரிணமிக்கின்ற ஒரு இடம் எது? சிலுவை. ஆண்டவருடைய சிலுவை நம்மை நீதிமானாக மாற்றுவதற்காக, பொன்னினாலும் அல்ல, வெள்ளினாலும் அல்ல, தூய இரத்தத்தினாலே, விலை மதிக்க முடியாத இரத்தத்தினாலும், குற்றமில்லாமல் பட்ட பாடுகளினாலும் உங்களையும் என்னை அவர் மீட்டு கழுவி அவருடைய பிள்ளைகளாக நம்மை பரிசுத்தப்படுத்தினார் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை பரிசுத்தமுள்ள மக்களாக இந்த உலகத்தில் அவர் வைத்திருக்கிறார் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பாவத்தில் விழுந்து போனோம், இறைவனோடு நாம் ஒப்புரவாக வேண்டும் என்ற ஒரு சத்தியத்தை ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிறார். வெறும் அனுகூலத்திற்குள்ளாக மட்டுமல்ல, கடவுளோடு நாம் ஒப்புரவாக வேண்டும், இயற்கையோடு நாம் ஒப்புரவாக வேண்டும் என்ற சத்தியத்தை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே, கடவுள் உலகத்தாரின் மீறுதலை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் உலகத்தை தமக்குள் ஒப்புரவாக்கினார். கடவுளோடு நாம் ஒப்புரவாக வேண்டும் என்பதுதான். நாம் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டவர்களானால் ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் என்று ரோமர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லுகின்றார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, பகையை சிலுவையிலே கொன்று அதனால் இரு திறத்தாரை ஒரே சரீரத்தில் கடவுளோடு ஒப்புரவாக்கினார். கடவுள் நம்மை அவரோடு ஒப்புரவாக்கினார். ஆதியிலே நம்முடைய ஆதி பெற்றோர்களாகி ஆதாம் ஏவாள் மூலமாக பாவத்தினாலே இயற்கைக்கும் கடவுளுக்கும் இடையே ஏற்பட்ட பகை உணர்வை அவர் அகற்றி நம்மை புதிய ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் நம்மை ஒப்புரவாக்கும்படியாக சிலுவையை நமக்காக காண்பித்தார். அந்த ஒப்புரவாக்குதலிலே நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்ற சத்தியத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார் என்பதை நாம் எப்பொழுதும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடவுள் முன் வந்து கடவுள் மனிதன் உறவை ஒப்புரவாக்கி கொண்டதை போல நாம் கடவுளோடும் சக மனிதர்களோடும் ஒப்புரவாக்க வேண்டும். காழ்ப்புணர்ச்சிகளையும் பகைமையும் வேற்றுமைகளையும் நாம் விட்டு இறைவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ கடவுள் நம்மை அழைக்கிறார். இந்த ஒரு சந்தி நாட்களிலே சிலுவை உபதேசம் நம்ம கற்றுக் கொடுக்கிற மற்றொரு சத்தியம், நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டிய மக்கள், ஆண்டவருக்கு சாட்சி சொல்ல வேண்டிய மக்கள். சாட்சி என்று சொல்லுகின்ற பொழுது நம்ம மத்தேயுவிலே வாசிக்கிறோம் இல்லையா, ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று கர்த்தர் நம்ம ஒரு பெரிய ஆணையை நம்ம கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நம்மை வெறுப்பது என்று சொல்லும் பொழுது நம்மை அது முடியாத ஒரு காரியமானால் கடவுள் சொல்லுகிறார் தன்னை வெறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், சிலுவை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், அவரை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இதுதான் ஆண்டவர் நம்மை மீட்டு கொண்ட ஆண்டவர் சிலுவை சுமந்ததை போல கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருவரும்
அவரால் மீட்கப்பட்ட அடையாளமாக சிலுவையின்குரிய நெற்றிலையும் மார்பிலையும் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் சிலுவை சுமக்க வேண்டியவர்கள், ஆண்டவருக்கு சாட்சி பகர வேண்டியவர்கள், ஆண்டவருக்கென்று வாழ வேண்டியவர்கள் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்ற வார்த்தை தன்னைத்தானே வெறுப்பதும் சிலுவை எடுப்பதும் என்னை பின்பற்றி வருவதும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் 12 பேர் நமக்கு நன்றாக தெரியும். ஒரே ஒருவர் தான் நல்ல முறையில் அமைதியான மரணத்தை பெற்றுக்கொண்டார். அவர் தரிசனாகமத்தை எழுதின யோவான். மற்றவர்கள் எல்லாம் மிக பாடுகளை அனுபவித்து துன்பங்களை அனுபவித்து கொல்லப்பட்டார்கள். ஈட்டியினாலே கொல்லப்பட்டார்கள், கல்லால் எரியப்பட்டார்கள், தேவாலயத்தின் உப்பருகில் இருந்து அவர்களை போட்டார்கள், தீயிலை இரையாக்கினார்கள், சிறைச்சதம் செய்யப்பட்டார்கள். பல்வேறு கொடிய மரணத்தை அனுபவித்து ஆண்டவருக்காக சாட்சி பகர்ந்தவர்கள் நம்முடைய அப்போஸ்தலர்கள். இந்தியா பெருமை கொள்ள வேண்டிய ஒரு, தமிழகம் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு இடம். ஏன் என்று சொன்னால், இயேசுவின் அப்போஸ்தலன் ஆகிய தோமா நம்மிடத்தில் நற்செய்தியை பரப்பினார். நம்மிடத்தில் நற்செய்தியை சொல்லி நமக்கு அருகாமையில் இருக்கிற சென்னையிலே மயிலாப்பூர் பகுதியிலே மரித்தார் என்று சொல்லும் பொழுது அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவருடைய அப்போஸ்தலன் ஆகிய தோமாவிடத்தில் நாம் நற்செய்தியை பெற்றுக்கொண்டோம். பிரியமானவர்களே, அந்த தோமாவும் ஈட்டினாலே குத்தப்பட்டு மரித்து போனார் என்பதுதான் உண்மை. அங்கிருக்கிற பிராமணர்களாலே, பூசாரிகளினாலே ஈட்டியிலே குத்தப்பட்டு மரித்து போனார் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்காக சிலுவை சுமந்தார், ஆண்டவருக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார். ஆக அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பின் வாழ்வை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சிலுவை பாடு, கல்வாரி பயணம் என்று சொல்லும் பொழுது அது மலர்கள் விரிக்கப்பட்ட பாதையிலே நடைபயிலுகின்ற ஒன்றல்ல. ஆண்டவருக்காக சிலுவை சுமப்பது, ஆண்டவருக்காக அவமானங்களை ஏற்பது, நற்செய்திக்காக நம்மையும் நாம் இழக்க வேண்டும் என்ற உண்மையை நமக்கு தெளிவுபடுத்துவது, தன்னைத்தானே வெறுப்பதும் சிலுவை எடுப்பதும் இயேசுவை பின்பற்றுவதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற சத்தியம் அதுதான். நமக்காக வாழ்வையே அர்ப்பணித்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அவருடைய மகிமைக்குரிய மக்களாக நாம் வாழ வேண்டுமானால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே தான் சிலுவையின் செய்தியை நம்முடைய உள்ளத்தில் நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். சிலுவை கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ வல்லமை. ஆண்டவர் சிலுவையிலே வரையப்பட்டு நம்முடைய கண் முன்பாக வரையப்பட்டு இருக்கிறார் என்று எண்ணுகின்ற பொழுது நம்முடைய பாவங்களை வெறுத்து சிலுவை எடுத்து ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து வாழ தூய ஆவியானவர் உங்களையும் என்னையும் பலப்படுத்தி காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தேஸ்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். நாம் எழுந்து நின்று ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். கடவுளே, நிலவரமான உள்ளத்திலே புது என்று என்னை தள்ளி விடாதிரும். உமது பரிசுத்தாவியை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளாதீரோ. சந்தோஷத்தை தீரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்குபடி செய்யும். நாம் பொதுவான பிரார்த்தனை மாலைக்காக போவோம். பக்கம் 122 பக்கம். கர்த்தாவே கிறிஸ்துவே கர்த்தாவே பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவாகிய கடவுளே, எங்கள் மேலே
லோகத்தின் ரச்சராயிருக்கிற சுதனாகிய கடவுளே, எங்கள் மேல் இரங்கு. பரிசுத்தாவியாகிய கடவுளே, எங்கள் மேல் இரங்கு. பரிசுத்த திரியேக கடவுளே, எங்கள் மேல் கிருபை கூரும். தயாபரராகிய கர்த்தாவே, எங்களை தப்பவிடும். தயாபரராகிய கர்த்தாவே, எங்களை இரட்சியும். சகல பாவங்களுக்கும் சகல மோட்சங்களுக்கும் பிசாசின் சர்பனைகளுக்கும் கண்ணிகளுக்கும் எங்களை விலக்கமாய் காரும் கிருபையுள்ள பராபரனே. அசுப்பான துன்மரத்துக்கும் பெரிவரான காய்ச்சலுக்கும் பஞ்சத்துக்கும் யுத்தங்களுக்கும் கொள்ளைகளுக்கும் எங்களை விலக்கமாய் காரும் கிருபையுள்ள பராபரனே. கழகத்துக்கும் பிரிவினைகளுக்கும் இடி சேதத்துக்கும் பெருங்காற்றுக்கும் அக்னி சேதத்துக்கும் பெருவெள்ளத்துக்கும் நித்திய மரணத்துக்கும் எங்களை விலக்கமாய் காரும் கிருபையுள்ள பராபரனே. உம்முடைய பரிசுத்த மனித அவதாரத்தினாலும் உம்முடைய உபவாசத்தினாலும் சோதனையினாலும் உம்முடைய மரண அவஸ்தையினாலும் ரத்த வேர்வை யானினாலும் எங்களை ரட்சியும் கிருபையுள்ள கர்த்தரே. தேவரில் சிலுவையை அரண்டி அணிந்து மரணத்தினாலும் தேவரின் மகிமையாய் உயிர்த்தெழுந்து பரமடத்துக்கு ஏறினாலும் எங்கள் மரண வேளையில் நியாய தீர்ப்பினாலோ எங்களை ரட்சியும் கிருபையுள்ள கர்த்தரே. தேவரே உமது பரிசுத்த சபையை ஆண்டு காப்பாற்றுவோம். சபையின் போதகராகிய உம்முடைய ஊழியக்காரரும் ஆரோக்கியமான வசனத்தினாலும் தூய்மையினாலும் நடக்கையினாலும் நிலைப்படுத்தவும். ஏழை பாவிலாகடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல வேத பொருட்டுகளையும் இடர்களையும் எதிர்த்து தடுக்கவும். வழி தப்பி மோசம் போனவர்களை எல்லாம் திரும்பவும். சாதாரண நீங்கள் பாதம் கீழ் நசுக்கி போடவும். ஏழை பாவிலாகடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். உமது அறுப்புக்குள் உண்மையான வேலையாட்களை அனுப்புவோம். தெய்வ வசனத்தை பழிக்கும்படியும் அவனுடைய ஆவியும் பழத்தையும் கூட்டவும் கட்டளையிடவும். நோக்கப்பட்டு திடனாயிருக்கிற அனைவரையும் ஆதரித்து தேற்றவும். ஏழை பாவிலாகடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்தவர்களாகிய சகல தேச தலைவர்களுக்கும் மற்ற தலைவர்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் உமக்குள் சமாதானத்தை ஒற்றுமை தரவும். எங்கள் குடியரசுத் தலைவர்களுக்கும் மற்ற தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சமாதானத்தை நல்ல அரசாட்சியும் கட்டளையிடவும். எங்கள் குருமாரையும் மூப்பரையும் பள்ளிக்கூடங்களையும் சபைகளையும் ஆசீர்வதிக்காகவும். ஏழை பாவிலாகடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை உம்முடைய பரிசுத்த ஊழியத்தில் நிலைப்படுத்தி பழக பண்ணுவோம். உம்முடைய பரிசுத்த சுவிசேஷம் பிரசித்தி பண்ணப்பட யூதரையும் கிறிஸ்தவையும் அறியாத மற்றவர்களையும் திரும்ப வேலை நடத்தேற பண்ணுவோம். ஏழை பாவிலாகடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். வறுமையும் துன்பமும் அனுபவிக்கிற யாவரும் துணுவரையாய் வெளிப்படுவோம். நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்திலும் பயணம் பண்ணுகிற யாவரையும் காப்பாற்றுவோம். கர்ப்பவதிகளுக்கு மகிழ்ச்சியான பேரை கட்டளையிடுவோம். சகல பிள்ளைகளும் பிணியாளிகளும் கண்ணோக்கவும் பராமரிக்கவும். கோற்றம் இல்லாமல் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலையாக்குவோம். சகல கைம்பெண்களையும் அநாதை பிள்ளைகளையும் ஊனமற்றவர்களையும் ஆதரிக்கவும். ஏழை பாவிலாகடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம்.
சகல மனிதர்களுக்கு இறங்கவும், எங்களுக்கு ஆதரவளிப்பவர்களுக்கும் கிருபை உள்ள நித்திய பலன்களை கொடுக்கவும், எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் நிந்திக்கிறவர்களுக்கும் மன்னித்து அவர்களை மனதை திரும்பவும் காலத்தின் நல்ல மழையும் நிலத்தின் பயிரையும் கட்டளிடவும் காப்பாற்றுவோம். எங்கள் விண்ணப்பங்களை கேட்டாரோலாவோம். ஏழை பாவிகளாகடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். பராபரனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, இரக்கமுள்ள கர்த்தரே, அடியாரை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு கோட்டையே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு கோட்டையே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு கோட்டையே, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கட்டளையிடும். கிறிஸ்துவே, எங்களை கேட்டருளும். கர்த்தாவே, கிருபையாயிரும். கிறிஸ்துவே, கிருபையாயிரும். கர்த்தாவே, கிருபையாயிரும். ஆமென். நாம் மீண்டுமாய் ஆண்டவரை மையப்படுத்தி 115வது பாடலை நாம் பாடுவோம். நம் மத்தியில் இருக்கிற அல்லி அம்மா அவர்கள் காணிக்கை எடுப்பார்கள். டாக்டர் மோகன்தாஸ் ஐயா அவர்கள். என்ன பாடுபட்டு ஐயா என்னை ரட்சிக்க, என்ன பாடுபட்டு ஐயா, என்ன பாடுபட்டு ஐயா என்னை ரட்சிக்க, என்ன பாடுபட்டு ஐயா. பொன்னுலக துன்பர்கள் போற்றி பணியும் நாதா, பொன்னுலக துன்பர்கள் போற்றி பணியும் நாதா, என்னில தோரை மீட்க எளியனாக பிறந்து என்ன பாடுபட்டீர் ஐயா, ஏனை ரட்சிக்க என்ன பாடுபட்டீர் ஐயா. தீயரும் மேல்பற்கடிக்க ஊமையவர்கள் தேடி வளைந்து பிடிக்க, காயமதிலும் திரு கன்னத்திலும் அடிக்க, காயமதிலும் திரு கன்னத்திலும் அடிக்க, நேயம் ஊற்றமக்காய் நான் நெறியை நீரை முடிக்க, என்ன பாடுபட்டே ஐயா, ஏனை ரட்சிக்க என்ன பாடுபட்டே ஐயா.
பொல்முகம் வாட ஈரத்த வேர்வை நகைமையில் வழிந்து ஓட அன்ன வேதனை நீங்க ஆதிபனை மன்றாட அன்ன வேதனை நீங்க ஆதிபனை மன்றாட சென்னி தன்னிலையூத செறிமுள்ள முடிசூட என்ன பாடுபட்டி ஐயா ஏனை ரட்சிக்க என்ன பாடுபட்டி ஐயா சுமையை தரிக்க பகஞருமை பழித்து துணிந்து சிறைக்க தேவானி துயருற்று சிலுவையில் மறைக்க தேவானி துயருற்று சிலுவையில் மறைக்க யோவானம் கண்டதை இவ் உலகினில் வெறுக்க என்ன பாடுபட்டி ஐயா ஏனை ரட்சிக்க என்ன பாடுபட்டி ஐயா என்ன பாடுபட்டி ஐயா என்னை ரட்சிக்க என்ன பாடுபட்டி ஐயா. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான ஒரு சந்தி வெள்ளி மாலை வேளைக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். கல்வாரி அண்டையில எங்களுக்காக சிலுவையை சுமந்து எங்கள் பாவங்களை எல்லாவற்றையும் நிவர்த்தியாக்கி மரண பயத்திலிருந்தும் பிசாசின் வல்லமையிலிருந்தும் எங்களை விடுதலையாக்கும்படியாக கடவுளின் சித்தத்தை நிறைவேற்ற இந்த உலகத்திலே வந்து பாடுகளை ஏற்று எங்களை மீட்டு எங்களை உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வித்து வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய சிலுவையின் வழியாக நாங்கள் மீட்கப்பட்டோம். இந்த சிலுவை எங்களுடைய பாவத்தினாலே வந்தது என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களுடைய பாவங்களை வெறுத்து ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை உம்மிடத்தில் நாங்கள் அறிக்கை செய்து அதை விட்டு உம்முடைய பிள்ளைகளாக உம்மோடு நாங்கள் ஒப்புரவாகி உமக்கு சாட்சியுள்ள மக்களாக நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, உண்மை செய்தி சிலுவைக்கு நேரான செய்தி என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். இந்த நாளிலே நாங்கள் கேட்ட செய்தி ஆண்டவரே, பக்தி இல்லாத கலாத்தியார் எங்களை மயக்கியவன் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்முன் வரைந்து காட்டப்பட்டு இருக்கிறாரே என்ற செய்தியை நாங்கள் எப்பொழுதெல்லாம் நாங்கள் காணுகின்ற பொழுதெல்லாம், உங்களுடைய சிலுவையை நாங்கள் பார்க்கின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய பாவத்தை வெறுத்து உங்களுடைய சிலுவையை நாங்கள் பற்றி உம்முடைய சிலுவையை நாங்கள் பற்றி கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை நீர் தரும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரக்கமுள்ள கடவுளே, இந்த நாளில் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களையும் மூத்தவர்களையும் வாலிபர்களையும் வாலிப சகோதரிகள் சிறு பிள்ளைகள் கை குழந்தைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பல்வேறு துறைகளிலே பணியாற்றி ஆண்டவரே பணியாற்றி கொண்டிருக்கிற மக்களாக, ஆண்டவரே மருத்துவத்துறையிலே பணியாற்றுகின்ற மக்களாக, அரசு துறைகளிலே பணியாற்றுகின்ற மக்களாக, ஆசிரியர் பெருமக்களாக, இன்னும் பல்வேறு துறைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிற அருமை அடியார்களாக இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, படிக்கின்ற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். தாங்கள் செய்த பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிற மக்களையும் ஆண்டவரே உம்முடைய கிருபைக்குள்ளாக அவர்களை காத்து மகிழ்ச்சியோடு வாழ கர்த்தர் நீர் அருள்தார். இரக்கமுள்ள கடவுளே, இந்த திருச்சபையில ஆண்டவர் ஆயராக பணியாற்றுகின்ற அருள் திரு சுகுமார் ஆயர் அவர்களுக்காக, அப்படி அருமை துணைவியாருக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி படைக்கிறோம். அருமை அடியாரை கொண்டு நீர் செய்து வருகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இரக்கமுள்ள கடவுளே, இந்த திருச்சபையின் தலைவர் திரு ஜான்சன் ஐயா அவர்களுக்காக,
செயலாளர் அருமை அடியார் திரு விஜயகுமார் அவர்களுக்காக, பொருளாளர் திரு பிரபு ஞான செல்வன் அவர்களுக்காக, உதவி தலைவர் திரு டென்னிசன் அவர்களுக்காக நன்றி படைக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை கொண்டு நீர் ஆற்றி வருகிற எல்லா பொறுப்புகளுக்காக, எல்லா காரியங்களுக்காக ஆண்டவர் கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறோம். இந்த மக்களின் குடும்பங்களை, பிள்ளைகளை, செய்து வருகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இரக்கமுள்ள கடவுளே, இந்த நாளில் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா காணிக்கைகளை கர்த்தர் நீர் அங்கீகரித்து கொள்ளும். கொடுத்த காணிக்கை படைத்த ஒவ்வொருவரும் தங்களையே உமக்கு அர்ப்பணித்து ஆண்டவர் உம்மோடு ஒப்புரவாகி உம்முடைய சிலுவைக்கு நேராக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து உமக்கு சாட்சியுள்ள மக்களாக நாங்கள் தொடர்ந்து வாழ கர்த்தர் நீர் கிருபை செய்யும். இந்த நாள் முழுதும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களோடு தங்கியிருக்கட்டும். பகல் முழுதும் காத்த இறைவன், இந்த இரவிலும் உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு நீர் தாரும். துதி கன மகிமை நீரே எடுத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களிற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய ஆகாரத்தில் எங்களுக்காரும் எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல பாவ கடன் எங்களை சோதனைக்கு விடாமல் தீமை தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எங்களுக்கு கொடுவில்லை சுவாமி. ஆமென். நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. அன்பார்ந்தவர்களே, நம்மிடத்திலே செந்தமரை நகர் கீழ்முருகி என்று பெயர் பெற்று ஜான் கிருபாகரன் என்கிற ஆயர் துறையிலே அன்போடு அழைத்து எங்களுடைய உள்ளங்கள் எப்பொழுதும் மனம் கவர்ந்த எங்களுடைய அன்புக்குரிய ஆயர் அவர்களை வருகை என்று நாங்கள் வரவேற்கும்படியாய் எங்களுடைய சபையினுடைய செயலாளர் ஐயா திரு விஜயகுமார் ஐயா அவர்கள் இந்த பொன்னாடையை போற்றுவார்கள். பொருளாளரும் ரெண்டு வாருங்கள். உங்களை எங்கள் சபைக்கு அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். வாருங்கள், இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வோம். இறைவனுடைய வார்த்தை இல்லறத்துக்கும் சேர்வதற்கும் உள்ளத்துக்கும் சேர்வதற்கும் இறைவனுடைய வசனம் ஊற்றுவதாக இருக்க வேண்டும் என்பதையே ஐயாவுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே உலக மகளிர் தினமாக நாம் கொண்டாட போகிறோம். இந்த கொண்டாட்ட வழியாக நமக்கு காலையிலும் டிஃபன் உண்டு, மதியத்திலும் நமக்கு உணவு இருக்கிறது என்பதையே நீங்கள் மனதில் கொண்டு நீங்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு இந்த மகளிர் தினத்தை நீங்கள் குடும்பமாய் வந்து பங்கு பெறும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். நன்றி. தேங்க்யூ.